Hi guys, good evening to all. This is Raghuram here. Today I am going to take Excel introductions. Um, First Excel tool எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா நார்மலா எக்ஸல்ல ஒரு பேசிக் லெவல் பிசினஸ்ல இருந்து ஒரு ஆஃபீஸ் லெவல் ஒரு ஃபினான்ஷியல் டீம் வரைக்கும் நம்ம இதை எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நான் எக்ஸல் டூல் ஓபன் பண்ணிட்டேன். ஒரு நியூ எக்ஸல் டூல் ஓபன் பண்ணிட்டேன். ஆக்சுவலா நியூ ஷீட் இது ஒர்க் புக்னு சொல்லுவோம். ஆக்சுவலா இந்த ஒர்க் புக்ல மல் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இதை பத்தி நம்ம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் எக்ஸலோட இன்ட்ரோடக்ஷன்ல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த டூல் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கும்போது நிறைய டேட்டாஸ் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இந்த ஷீட்லயே இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஷீட்லயே நீங்க என்னென்ன டேட்டா உங்களோட பர்சனல் டேட்டாவா இருக்கட்டும், இல்ல ஆஃபீஸ் டேட்டாவா இருக்கட்டும், இல்ல எதுவா இருந்தாலும் நீங்க இந்த ஷீட்ஸ்லயே நீங்க டேட்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரலாம். பிளஸ் உங்களுக்கு எப்ப தேவையோ அந்த டேட்டாவை ஈஸியா உங்களால ட்ராக்கிங் பண்ணி எடுக்க முடியும். அதுதான் இதோட மெயின் பெனிஃபிட். எவ்வளவு டேட்டா வேணாலும் உங்களால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸ்ன்றது எவ்வளவு வேணாலும் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க லேக்ஸ் கணக்கா நீங்க இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், இல்ல உங்க பிசினஸ் ரிலேட்டடாவோ, இல்ல ஆஃபீஸ் ஒர்க், இல்ல ஃபினான்ஷியல் அக்கௌண்ட், எல்லாமே நீங்க இதுல நீங்க எடுத்து உங்களோட டேட்டாஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரலாம். தேவைப்படும் போது உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்க இங்க இருந்து எடுத்துக்க முடியும். இதுல எப்படின்னா ஒரு கம்மி டேட்டாவா நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஒரு கம்மியான டேட்டா இருக்கும்போது நீங்க அதை மேனுவலா எடுத்து நீங்க பண்ணிட முடியும். மேனுவலா நீங்க ஒரு ஃபில்டர் பண்ணியோ இல்ல ஷார்ட் அவுட் பண்ணியோ நீங்க உங்களால மேனுவலா செக் பண்ண முடியும். அதே உங்களுக்கு ஒரு ஒரு 10,000 டேட்டா, 10,000 லைன் ஐட்டம், 20,000 லைன் ஐட்டம், உங்களுக்கு டேட்டா பேஸ் சைஸ் கூட கூட உங்களால மேனுவல் கால்குலேஷன் உங்களால பண்ணவே முடியாது. அந்த மாதிரி டைம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார்முலாஸ் நிறைய இருக்கு எக்ஸல்ஸ்ல. ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுவோம். ஃபார்முலா இதெல்லாம் பத்தி நம்ம ஃபர்தரா ஒவ்வொரு ஃபார்முலாவா பார்க்கலாம். பேசிக்கா எக்ஸல்ல என்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்ம லேர்ன் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்கானா இந்த ஷீட்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் செல்ஸ், ஸ்மால் பாக்ஸ், ஒயிட் கலர் பாக்ஸஸ் எல்லாமே செல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த செல்ஸ்ல நம்ம ஏதாவது என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா அது எல்லாமே இங்க பாப்புலேட் ஆகும். இந்த எஃப்எக்ஸ்ன்றது ஃபார்முலா டேப்னு சொல்லுவாங்க. நீங்க இங்க என்னெல்லாம் நீங்க டைப் பண்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு அந்த ஃபார்முலா டேப்ல விசிபிலிட்டி ஆகும். இதுதான் ஃபார்முலா டேப்னு சொல்லுவாங்க. இந்த நேமிங் டேப்னு சொல்லுவாங்க. இந்த டேப் பாத்தீங்கன்னா C3 அப்படின்றது நேமிங் டேப். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ABCDEF, இந்த ABCDF இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹெட்டர் டேப்னு சொல்லுவாங்க. ஹெட்டர் டேப்னா இந்த ABC காலம் ஹெட்டர். தட் மீன்ஸ் ஹெட்டர்னா காலம் டிஃபைன் பண்ற மாதிரி அவங்க கால்குலேட் பண்ணிருப்பாங்க. இந்த 1 2 3 4 5 6 7 அப் டு 10 லேக் வரைக்கும் போகும். இதுல பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ரோ டேப்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ரோவை டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் எக்ஸல்ல இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்முலா எல்லாமே அப்ளிகேபிள் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களோட நேமிங் டேப்ல பாத்தீங்கன்னா A1ன்னு டிஃபைன் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த செல் இங்க காலம் ஏவ்லயும் இங்க ரோ 1லயும் இருக்கு. ஸோ உங்களுக்கு A1 அப்படின்றது இங்க நேமிங் டேப்ல இங்க விசிபிலிட்டி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நேமிங் டேப்ல A1ன்னு விசிபிள் ஆகுது. அந்த A1ன்ற செல்ல நான் ஏதாவது சம்திங் டைப் பண்றேன் அப்படின்னா அந்த நேம் அந்த செல்ஸ்ல இருந்து இங்க பாப்புலேட் ஆகும். அந்த ஃபார்முலா ஃபங்க்ஷன்ல எனக்கு பாப்புலேட் ஆகும். நான் இங்க விசிபிள் பண்ணிக்கலாம். சம்டைம் பெரிய டெக்ஸ்ட் நீங்க டைப் பண்ணிருப்பீங்க, பட் செல்ஸ்ல உங்களுக்கு விசிபிலிட்டியில இருக்காது. பட் அது எல்லாமே உங்களுக்கு
ஃபுல் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா டேப்ல தான் உங்களுக்கு விசிபிலிட்டி ஆகும். ஸோ இங்கே தான் நீங்கள் ரெஃபர் பண்ணணும், செல்ஸை வந்து ரெஃபர் பண்ணக்கூடாது. அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு அடிஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 10 + 20 = 30. நான் ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன அடிஷன் ஃபார்முலா போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா அதில் வந்து 10 + 20 = 30. அதோட இங்க எனக்கு எப்படி வரும்னா ஆன்சர் மட்டும்தான் எனக்கு செல்ல விசிபிலிட்டி ஆகும். பட் ஃபார்முலா டேப்ல வச்சு இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா என்டையர் இது எல்லாமே உங்களுக்கு விசிபிலிட்டி ஆகும். ஓகேங்களா? இதுதான் இது. இந்த ஹெட்டர் காலம் அண்ட் ரோ இதை வச்சுதான் உங்களுக்கு வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நம்ம அப்ளை பண்ண போறோம். எல்லா ஃபார்முலாஸும் ஃபர்தரா இதுதான் பேசிக் லெவல்ல நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த செல்ஸ்னா என்ன, அந்த செல்ஸ் வந்து எதை வச்சு அவங்க வந்து ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும், பேசிக்கா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் ஃபார்ம் இதெல்லாம் இந்த ஷீட்ல நம்ம நடக்க வேண்டிய விஷயங்கள். நம்ம டெக்ஸ்ட் வந்து டேட்டா மெயின்டைன் பண்றது எல்லாமே இந்த ஷீட்ஸ்ல வந்துடும், இந்த செல்ஸ்ல இந்த ஷீட். இப்போ நம்ம ஓபன் பண்ணிருக்கிறது வந்து ஒரு எக்ஸலோட ஒர்க் புக்னு சொல்லுவோம். இந்த என்டையர் எக்ஸல் ஷீட் எல்லாமே சேர்த்து என்டையர் எக்ஸல் ஷீட் மீன்ஸ் இந்த ஒர்க் புக்ல வந்து மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்கு. நம்ம எத்தனை ஷீட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், n நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா நீங்க n நம்பர் ஆஃப் செல்ஸ் ஆட் பண்ணிட்டே போகலாம். ஏன் அப்படின்னா இங்க வந்து நம்ம ரீநேம் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சம்திங் டேட்டா நீங்க மந்த்லி வைஸ் ரெடி பண்றீங்க அப்படின்னா இங்க வந்து ஜான் நெக்ஸ்ட் ஷீட்ல வந்து நீங்க இப்படி வந்து நீங்க மந்த்லி வைஸா நீங்க போட்டுக்கிட்டே போகலாம், இல்ல வீக்லி வைஸா இல்ல இயர்லி வைஸா உங்களால வந்து எப்படி வேணாலும் டேட்டா மெயின்டைன் பண்ண முடியும். நீங்க n நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த எல்லா ஷீட்ஸும் சேர்ந்தது தான் நமக்கு வந்து இந்த ஒர்க் புக்னு சொல்றோம். இந்த ஒர்க் புக்ல வந்து எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். இந்த ஷீட்ஸ் நம்ம செப்பரேட்டா இது எல்லாத்தையும் ஷீட்ஸ்ன்னு சொல்லுவோம். என்டையர் எக்ஸல் ஷீட்டை வந்து நம்ம வந்து ஒர்க் புக்னு சொல்லுவோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஜான் மந்த், இப்போ இந்த ஷீட்ல நான் என்ன டேட்டா மெயின்டைன் பண்றேன், நெக்ஸ்ட் ஷீட்லயும் நான் வந்து டேட்டா மெயின்டைன் பண்ணிக்கலாம், எல்லாமே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் டேட்டா மெயின்டெனன்ஸ் போர்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது டேட்டா ஃபார்மேட்டிங் பண்றது இல்ல போல்ட் பண்றது, நம்ம வந்து அலைன்மெண்ட் எல்லாமே நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் டூல் மெனு பார் இங்க இதுலதான் போயிட்டு நம்ம எல்லாமே எடுப்போம். டேட்டாஸ் இதெல்லாம் நம்ம ஃபர்தரா பார்க்க போறோம் ஒவ்வொன்றா, இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இன்ட்ரடக்ஷன்ல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாமே இதுல இருந்து தான் நம்ம டூல்ஸ் எல்லாமே எடுக்க போறோம். நிறைய ஷார்ட்கட் கீஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். நான் என்னென்ன டூல் அக்சஸ் பண்றேனோ அதோட ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ இதுல இருந்து தான் நம்ம டூல்ஸ் எல்லாமே எடுக்கிறோம். இந்த டூலை கிளிக் பண்ண உடனே மெனு பார்ல இங்க கிளிக் பண்ண உடனே கீழே ஒரு ரிப்பன் பார் ஒன்று ஓப்பன் ஆகும். அது ரிலேட்டடா என்னென்ன டூல்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டான்ற மெனு பார்ல நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு அதுல என்னென்ன அது ரிலேட்டடா இருக்கோ அதோட ரிப்பன் பார்ல வந்து அதோட டூல்ஸ் எல்லாமே எனக்கு விசிபிலிட்டி ஆயிரும். இந்த டூல்ஸ்ல இருந்து தான் நம்ம எடுத்து இங்க எல்லாமே அப்ளை பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில்டரா இருக்கட்டும், இல்ல ஷார்ட்டிங்கா இருக்கட்டும், இல்ல வந்து டூப்ளிகேட் ரிமூவ் பண்றதா இருக்கட்டும், இல்ல டேட்டா வேலிடேஷன் பண்றது, எனிதிங் கன்சால்டேட், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து இங்க வந்து அப்ளை பண்ண போறோம். நம்ம நெக்ஸ்ட் லெவல் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஒரு எக்ஸல் ஷீட்ல வந்து எப்படி ஷார்ட்டிங் பண்றாங்க, ஷார்ட்டிங்கோட பர்பஸ் என்ன, ஷார்ட்டிங் நம்ம எப்படிலாம் பண்ணலாம், அதோட ஷார்ட்கட்ஸ் என்ன. அடுத்தது வந்து எக்ஸல்ல வந்து ஃபில்டர் எப்படி பண்றாங்க, ஃபில்டரை வந்து நம்ம எப்படி எப்படிலாம் பண்ணலாம், அதோட பர்பஸ் என்ன, நம்ம அதையும் பார்க்க போறோம். டேட்டா வேலிடேட் பண்றது, டூப்ளிகேட் ரிமூவ் பண்றது, இதெல்லாம் வந்து ஃபர்தரா வந்து நம்ம அடுத்த ஃபார்முலா, நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. அதை ஒவ்வொரு ஃபார்முலாவும் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்ப்போம். இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோல வந்து நீங்க பேசிக்கா என்னென்ன லேர்ன் பண்ணுமோ இதெல்லாம் நீங்க இந்த டூல் பார்ல இருந்து எடுக்க போறது நம்ம இதுல இருந்தா எடுக்க போறோம். இதை பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா?